Taste the Daily. சரவணன் சார், இப்போ என்னன்னா அதிகாரிகளாகட்டும் இல்ல அமைச்சர்களாகட்டும் எல்லாரையும் வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறது முதலமைச்சர். முதலமைச்சர் தன்னுடைய பணியை சரியா செய்யறாரா இல்லையா? சரியா செய்யல சார். இன்னைக்கு கொடுத்த டாபிக் கூட சரியாக வேலை செய்யாத அமைச்சர்கள் அதிகாரிகளை சொல்றோம். எம்பியும் சேர்த்துக்காங்க. 39 எம்பி இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்காங்க. நம்ம ஏற்கனவே இங்க காமிச்ச காணொலியில சொல்றேங்க இல்லையா, முதலமைச்சர் பேசுறாரு, நான் சாப்டான முதலமைச்சர் கிடையாது, நான் வந்து சர்வாதிகாரியை செயல்படுவேன், சாட்டையை சொல்லட்டுவேன்னு ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லுவார். ஆனா இதுவரைக்கும் 16 முறை அமைச்சரவை கூட்டம் நடத்தி இருக்கிறார். அவர் 16 முறை நடத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தினால தமிழ்நாட்டு மக்களுக்கு பலன் தரக்கூடிய, பயன் தரக்கூடிய ஏதாவது ஒரு தீர்மானங்கள் ஏதாச்சும் பண்ணி அறிவிச்சிருக்கிறாங்களா என்றால் இல்லை. ஒன்னே ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க. அவர் பையன் உதயநிதியை டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு ஒரு அமைச்சரவை கூட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த டெப்டி சிஎம் என்ன பண்றாரு, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த ஒரு அமைச்சரவை கூட்டத்துல கலந்துக்கிறல, பாரிஸ்க்கு சுற்றுலா போயிடுறாரு. இதுதான் அந்த அமைச்சரவையோட கூட்டத்தோட இது லட்சணம். இல்ல சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா அமைச்சரவை கூட நிர்வாகத்துக்காக, ஏன்னா இப்ப பட்ஜெட் வரப்போகுது, அதை பத்தி எல்லாம் விவாதிக்கணும் அப்படின்னு, அதுக்காக கூடுறது அவசியம் தானே? இல்ல, அதுதான் சொல்றேன். அது பண்ணி பட்ஜெட்ல அவங்க என்ன அறிவிச்சிருக்கிறாங்க, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது. இந்த ஆட்சி தொடங்கும் பொழுது ஒரு 70% அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமா வேலை பார்த்த மாதிரி சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 43% அவங்களுக்கு வந்து சாதகமா வேலை பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையை இப்ப சொல்றாங்க. முதல்ல அதான் அவங்க என்ன செய்வாங்க, 43 பேர் தான் வந்து வேலை பார்க்கறாங்க. 60% சரியா வேலை பார்க்கலாம் அதிகாரிகள். இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா, இப்ப அமைச்சர்களை முதல் எடுத்துக்கிடுவோம். எப்ப ஆரம்பிக்குது, மதுரையில பிடிஆர் அமைச்சர், அப்ப அந்த நேரத்துல அவர் வந்து பைனான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஐடி கொடுத்துட்டாங்க. அதுதான் இப்ப இங்க மதுரையில இப்ப பிரச்சனை ஓடுது. அவர் கூட்டத்துக்கு மாவட்ட செயலரே போறது இல்ல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அரசியல். அவர் சொல்றாரு, ஒரே ஆண்டுல 30,000 கோடியை வந்து மருமகனும் மகனும் வந்து எப்படி பதுக்குறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்றாரு. என்ன நடவடிக்கை எடுத்தார் முதலமைச்சர்? 2022ல பொங்கல் தொகுப்பு கொடுக்கறாங்க. அந்த தொகுப்புல என்ன இருந்துச்சு, புள்ளியில பள்ளி இருந்து பார்த்தோம். அந்த வெள்ளம் எப்படி இருந்துச்சு, பாகா இருந்துச்சு, தண்ணிய ஓடுற மாதிரி இருந்தது. அது அந்த துறை சார்ந்த மந்திரிக்கு மேல என்ன நடவடிக்கை எடுத்தார்? மணல் மாஃபியா, இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் இப்ப இடி ரைடு எல்லாம் பார்த்துட்டோம். டெல்லி வரைக்கும் போறாங்க, வர்றாங்க, எல்லாம் எல்லாத்தையும் என்னென்ன இது அமுக்கணுமா விஷயங்களை மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மணல் கொள்ளை, இதுக்கு என்ன பண்ணாரு? ஒரு சீனியர் அமைச்சர் என்ன சொல்றாரு, இலவச பேருந்து என்ன, மக்களுக்கான பேருந்து என்ன சொல்றாரு, ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு மேல என்ன நடவடிக்கை எடுத்தார்? தாய்மாருக்கு தரக்கூடிய 1000 ரூபாய்க்கு சீனியர் அமைச்சர் துரைமுருகன் பேசுறாரு, கேலி பண்றாரு. அவரை கண்டிச்சாரா? மதுரையில் அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்றாரு. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தார்? அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்ப மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல், ஞானசேகரன் திமுக மாணவர் நிர்வாகி நடத்தினார். அப்ப அவர் சொல்றாரு, யார் அந்த சார் அப்படின்னு. இன்றைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், முன்னாள் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறார், யார் அந்த சார் அப்படின்னு. அதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க இந்த அதிகாரிகள், எவ்வளவு உடந்தையா இருந்தாங்க. போலீஸ் ஆபீசர் என்ன சொன்னாரு, அது வந்து பிளைட் மோட்ல இருந்துச்சுன்னாரு. என்னென்ன இதுக்கெல்லாம் அவங்க பமலாத்து வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பார்க்கணும். இதுல அதுதான் வந்து இந்த அமைச்சர்கள், இந்த அதிகாரிகளோட வேலை. அண்ணா யூனிவர்சிட்டியில கள்ளக்குறிச்சியில என்னாச்சு, விசச்சாராயம் சாப்பிட்டு இத்தனை பேர் இறந்தாங்க. அங்க கலெக்டர் என்ன சொன்னாங்க, வயிற்று வலின்னு சொன்னார். அதை முதவே கரெக்டா சொல்லி இருந்தா ஒரு பாதி இறப்பை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு நைட்டு போய் சாப்பிட்டவங்க திரும்ப இறக்குறாங்க. மதுரையில் இப்ப சென்சிட்டிவான இஷ்யூ, திருப்பரங்குன்றம் மலை மதத்தின் சார்பாக இந்த திமுக, ஏன்னா கடந்த 10 வருடம் அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது இந்த பிரச்சனையே இல்லை சார். திருப்பரங்குன்றத்துல நான் மதுரையில் இருக்கிறேன், பழைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூட திருப்பரங்குன்றத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. 2 மதத்தினரும் ரொம்ப சுமூகமாக நல்லா போய்கிட்டு இருந்தத இந்த இதுல இவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு RDO தான் முதல்ல வந்து செயல்பாட்டுல அவர் ஒரு மாற்றத்தை காமிச்சு சட்டத்திற்கு புறம்பா ஏதோ அவர் பேசி அதுலதான் பிரச்சனையே உருவாகிறது. அதுலயும் பீஸ் கமிட்டி போட்டோம்னு சொல்லி மதுரை கலெக்டர் ஆளுங்கட்சியோட ஒரு பிரஷர் நிர்பந்தத்துல என்ன பண்றாங்க, அதிமுக வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்க கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை கொடுத்து இப்ப நாங்க கோர்ட் வரைக்கும் போறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் இப்ப வந்து இதை நீதிமன்றத்துக்கு இப்ப எடுத்து கொண்டு போறதுக்காக இப்ப வக்கீல் நோட்டீஸ் இப்ப எங்க மாவட்ட கழக செயலாளர் இப்ப அனுப்பி இருக்கிறார். அப்ப இந்த அதிகாரிகள் எல்லாம் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை மறைக்கிறதுக்காக
அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு நிர்பந்தத்துக்கு பணிகிறார்கள். ஒண்ணு. ரெண்டாவது என்ன, அரசியல் வேலையில் இருக்கிறோம், மிஞ்சி போனா என்ன டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சிக்கு நம்ம சப்போர்ட்டா இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இந்த அதிகாரிகள் நினைக்கிறாங்க. இதுதான் செய்யறாங்க. அதனால மதுரை ஆட்சியரே வந்து அவர் மதுரை மாவட்ட ஆட்சியரா திமுக மாவட்ட செயலாளரா அந்த அளவுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி தான் பல்வேறு இடங்கள்ல இப்ப அவங்க செயல்பட்டுக்கிட்டு. புரியுது சார். இப்ப என்னன்னா முதலமைச்சர் வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சரியா வேலை பார்க்கறாங்களா இல்லையா, வேலை பார்க்கல அப்படின்னா அவங்க நீங்க ஏன் சரியா வேலை பார்க்கல, ஏன் இவ்வளவு குளறுபடிகள், இதெல்லாம் கேட்கணுமா வேணாமா? இப்போ இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த பள்ளிக்கல்வித்துறையவே எடுத்துக்கோமே, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஒரு நாளும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கூப்பிட்டு அவர் கேட்கிற மாதிரி இல்லையே. ஏன் அட்லீஸ்ட் சீனியர் தான் கேட்க முடியல அப்படின்னா ஜூனியர் மினிஸ்டரையாவது இவர் கேட்கணுமா வேண்டாமா? ஏன் அதை பண்றது இல்ல? இல்ல இதுல சீனியர் ஜூனியர் இல்ல, எந்த மினிஸ்டர்னாலும் முதலமைச்சர் கீழே செயல்படக்கூடியவர், தமிழ்நாட்டு நலன் சார்ந்து அவங்கள கேட்டிருக்கணும், துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுத்திருந்திருக்கணும். இவர் ஏன் திமுக ஒரு கலாச்சாரம் இருக்கும், அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் ஜமீன்தார் மாதிரிதாங்க, ஜமீன்தாரி முறை இருக்கும் திமுகவில். அப்ப வந்து அவங்கள வந்து முதலமைச்சர் அந்த கட்சியோட தலைவர் வந்து கேட்க முடியாது, கேட்டா பிரச்சனைகள் வரும். அதனால வந்து கண்டு காணாம போறதுதான் முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையாக நாங்க மக்களே பேசிக்கிறக்கூடிய விஷயம் அதுதான். சரி சார், கட்சிக்காரங்களா கேட்க முடியலன்னா அதிகாரிகள் இவருக்கு கீழே தானே இருக்கிறாங்க, அதிகாரிகள் சரியா வேலை பார்க்கல, காவல்துறை ஆகட்டும் இல்ல மற்ற அரசு துறைகளாகட்டும், நீங்க வேலை செய்யணும், ஏன் செய்யல? இன்னும் குறிப்பா சொல்ல போனா உளவுத்துறை மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான துறையை சேர்ந்த அதிகாரிகள் கிட்ட எல்லாம் இவர் கேள்வியே கேட்கறது இல்லையா முதலமைச்சர்? பெரும்பாலும் பார்த்தோம்னா எந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம முதலமைச்சரை பார்க்கறது கிடையாது. அவர் டெப்டி சிஎம் தான் இப்ப பல இடங்களுக்கு அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து முதலமைச்சரின் கவனத்திற்கு விஷயங்களே போகுதானே தெரியல. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, திமுகவுல என்ன நடக்குது, நம்ம பாக்குறோம் எல்லா சீனியர் அமைச்சரும் வந்து இப்ப டெப்டி சிஎம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த தேர்தல் வரையில சீட்டு வாங்கணும், நீ அடுத்து என்ன பதவி வாங்கணும், திரும்ப அமைச்சரை வாங்கணும், எவ்வளவு மணல் கொள்ளை பண்ணலாம், இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் வந்து சந்தி சிரிக்கிறது இன்றைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா. எதற்குமே இந்த ஆளுங்கட்சியில முதலமைச்சர் கட்சியோட தலைவர் நடவடிக்கை எடுத்ததா சரித்திரமே இல்ல. மைக்க பிடிக்கும் போது மட்டும் நான் வந்து சாட்டையை சொல்லட்டுவேன் அப்படின்னு வந்து ஒரு இதான பேப்பருக்கான ஒரு தலைப்பு செய்தியான விஷயத்தை சொல்றாங்களே தவிர யாரையும் தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இன்று முதலமைச்சர் இல்லை. ஒன்று அவருக்கு விஷயம் எடுத்து செல்லப்படவில்லை, இல்லைன்னா இந்த மாவட்ட செயலாளர் எதுவும் கோவிச்சர் கூடாது, அவங்களை கேட்க கூடாது, கேட்டுட்டா நமக்கே எதுவும் பிரச்சனை வந்துருமோ என்ன, அவங்களுக்குள்ளேயே தலைமையில் என்ன பிரச்சனை இருக்குல்ல. பல பேர் வந்து டெப்டி சிஎம் வந்து கட்சியோட அடுத்த தலைவரா வர்றத ஏத்துக்கிறாத பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அந்த கட்சியில சீனியர்களா இருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கிறது. என்ன இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப மதுரையில வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் போது அழகான ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது. அங்க என்ன பண்றாங்க, கலெக்டரே பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் நிக்கிறாங்க, அவருடைய மகனுடைய மகன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள் உட்காருவதற்காக மாவட்ட ஆட்சியரே நிப்பாட்டி வைக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இது. ஆனா இதையெல்லாம் இவ்வளவு நீங்க லிஸ்டே போடுறீங்களா சார்? இவங்களை அதிகாரிகளை கேள்வி கேட்கலைனா, அமைச்சர்களை கேள்வி கேட்கலைனா, போலீஸை கேள்வி கேட்கலைனா மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இனி எல்லாரும் மக்களும் பேசத்தானே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அது அவங்களுக்கு கெட்ட பேர் தானே, அப்ப கூட அவங்க மாற மாட்டாங்களா? கட்டாயம். இப்ப மக்கள் வந்து பேசக்கூடிய விஷயம், கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி மிக சிறப்பாக இருந்தது, இங்க ஒண்ணுமே நடக்கலைன்றாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரபல நாளிதழ்ல மருத்துவர் லட்சுமி நாராயணன் சொல்லிட்டு அவரு கடந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் இறக்குறாரு. அவருக்கான அந்த பெனிஃபிட்ஸ் இந்த அரசு வந்து ஒரு பொய்யான தகவலை தர்றாங்க. டிஎம்இ மூலம் என்ன சொல்றாங்க, அந்த அதிகாரிகள் சரியா வேலை செய்யலைன்றதுக்கான ஒரு விஷயம் கூட இது. 1 கோடி ரூபாய் அவருக்கு வந்து கார்பஸ் ஃபண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு பொய் சொல்றாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வேலை தர்றதுக்காக நாங்க உத்தரவாதம் கொடுத்துருக்கதா ஒரு பொய் சொல்றாங்க. அத லட்சுமி நாராயண் டாக்டருடைய மனைவியே வந்து டிஎம்இக்கு ஒரு போன்ல பேசி அந்த உரையாடல் இப்ப வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்புகள்ல பகிரப்பட்டு வருகிறது. அப்ப வந்து உண்மைக்கு புறம்பாக விஷயங்களை மக்களுக்கு ஊடக பலத்தின் மூலம், ஏன்னா பாத்தீங்கன்னா ஊடகத்தின் மூலம் இவங்க எல்லா விஷயத்தையும் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் கூட மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இவங்க வரக்கூடிய தேர்தல்ல எப்படியாவது பணத்தை செலவழிச்சு நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க சொல்றாங்க வார்த்தைக்கு வார்த்தை வந்து அதிமுக பலவீனப்பட்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், எதுக்கு 7 கட்சி கூட்டணியே வேணும்? அதிமுக பலவீனப்பட்டு போயிடுச்சுல, தனிச்சு வர வேண்டியதானே. என்னைக்கு திமுக தனிச்சு நின்று தேர்தல்ல, வாங்க தனிச்சு நில்லுங்க, உங்க பலத்தை காமிங்க, பார்க்கலாம். அவங்க உங்க சவாலை எடுத்துக்கிறாங்க. 2026ல மக்கள் வந்து நிச்சயமாக திமுகவை தட்டி கேட்பாங்க. பார்க்கலாம் சார். நான் திரும்ப
திரும்ப உங்ககிட்ட வரேன். சரவணன் சார், ரொம்ப சுருக்கமாக உங்க விதிக்கிறத முன் வச்சிருங்க. தொடர்ந்து அமைச்சர்களையோ இல்லை அதிகாரிகளையோ அவர் கேள்வி கேட்கவே இல்லை, முதலமைச்சர் கேள்வி கேட்கல அப்படின்னா என்ன நடக்கும் சார் இனி? எனக்கு தெரிஞ்ச அவர் ஹெல்த் மினிஸ்டர் ஒரு கேள்வி கேட்டாரு. அவர் ஹெல்த் மினிஸ்டர் காலையில வாக்கிங் போறாங்க, நகர்வலம் போக இல்ல, மாமன்னன் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நடந்தது. இவர் கனகவேல் சார் பேசும்போது சொன்னாரு ஜிடிபின்னு ஒரு டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் போட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் தொகை எவ்வளவு? 8,33,000 கோடி. யூஸ்வலா சாதாரண மக்கள் என்ன பண்ணுவேன், சாகும்போது கடை இல்லாம சாகணுமையா அப்படின்னா அதுதான் ஒரு பொதுவான ஒரு மனிதனோட எண்ணமா இருக்கும். இப்ப பிறக்கிற குழந்தைய 3.3 லட்சம் கடனோட பிறக்குது, கடனாலேயே பிறக்குது. இப்ப இந்த திமுகவோட ஆட்சியில கனிம வள கொள்ள துரைமுருகன் அமைச்சர் தான் காரணம். லாரி உரிமையாளர்கள் நேரடியாக ஜனவரி 18ஆம் தேதி குற்றம் சாட்டுறாங்க. நம்ம நாச்சியல் மேடம் சொன்ன மாதிரி புதுக்கோட்டை குவாரி சுட்டி காமித்த வேற பாத்தீங்கன்னா ஜகுபர் அலியை கொள்றாங்க. கடந்த 40 நாட்கள்ல 98 பாலியல் துன்புறுத்தல்கள் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு. டங்ஸ்டன் பிரச்சனை, இது அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் அனுமதி கேட்டு எழுதுது மத்திய அரசுக்கு. கடைசி நாங்க தான் நிப்பாட்டணும்னு நிகழ்ச்சி வேற அவங்க பாராட்டு விழா வேற அவங்கள நடத்திக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப கோயில்ல பாத்தீங்கன்னா இவங்க பூசாரி தட்டுல பூசாரியோட தட்டுல காணிக்கைய போடாது, நேரடியா உண்டியல்ல போடுங்கன்னு ஒரு சுற்றறிக்கை வருது. அமைச்சர் சேகர் பாபு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப சுற்றறிக்கை திரும்ப பெறுகிறார். இல்ல தெரியாம பண்ணிட்டாங்கன்றார். தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை விட்டது ஐயா எடப்பாடியார் ஆட்சியில தான் விட்டாங்க. இன்னைக்கு தைப்பூசத்துக்கு நாங்க பத்திராபிஷேகம் திறந்து வச்சிருப்போம், எல்லாரும் பணத்தை உள்ள கொட்டுங்க, கமிஷனை கொட்டுங்கன்னு இப்ப இன்னைக்கு இருக்க அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க திமுக பாராளுமன்ற தேர்தல் சந்திக்கும் பொழுது 64 பக்கத்துக்கான ஒரு பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. நெருக்கி 40 சொச்சமான வாக்குறுதிகள் மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய வாக்குறுதிகள். என்ன செஞ்சாங்க? 39 எம்பி அங்க போய் பக்கோடத்தியை மட்டும் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுவே ஏடிஎம்கே ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 11 மெடிக்கல் காலேஜ், 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ்ல இடம், எத்தனை பேருக்கு தாலிக்கு தங்கம், தொடர்ச்சியான திட்டங்கள். அதனால மக்கள் தெளிவா இருக்காங்க. 2026ல இந்த ஊழல் மிகுந்த திமுக வீட்டுக்கு அனுப்பி எடப்பாடி தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். உங்களுக்கு எனக்கு கனவில் சார் எல்லாருக்கும் விமோசனம் கிடைக்கும். நன்றி.